அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோடிக்கணக்கான பணம் இருக்குது, எல்லாம் அவன் நினச்சா வாங்கக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் ராத்திரி படுத்தா தூக்கம் வரல இல்லை, அடுத்த வேலை சோத்துக்கு வழியே இல்லை, அவன் பட்டா தூங்கிடுறான் இல்லையா? ஆமாம், தூங்கிடுறான். ஏன் அப்படின்னா தூக்கம் மனிதனுக்கு எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது தெரியாது. ஒன்றும் தெரியாத என்னை போட்டு சாவடிக்கணும். மனிதனுக்கு தூக்கம் மூளையிலேருந்து வருது. அந்த மூளையில் இந்த பாடம் பண்ணும்போது காற்று ஏறிச்சுன்னா தன்னறியாமல் ஒரு சோக்கம் வருது இல்லையா? அந்த சோக்கம் தூங்க வைக்குது. அந்த தூக்கம் எப்படிப்பட்டது இருக்குன்னா குழப்பமற்ற தூக்கமாக இருக்கும். பணக்காரன் ஒரு 4 மணி நேரம் மூச்சு நின்று மீதி 2 மணி நேரம் தூங்கினா கூட குழம்பிக்கினே தூங்கிக்கின்னு இருப்பான். எதுவும் வராது. கனவு வர்றதே மூளையினுடைய பாதிப்புல தான். மூளை உறுதியாச்சுன்னா கனவு போயிடும். பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் நம்ம. அவன் பத்துக்குனே இருப்பான், ஓன்னு கத்துவான், கேட்டா பேய் வந்து அமுக்குதுன்னுவான், காட்டேரி வந்து வெட்டுதுன்னுவான், முனேஸ்வரன் வந்து கொல்லுதுன்னுவான். அதெல்லாம் இது பண்றவனுக்கு வராது அப்படின்னு. எத்தனை சாமி கும்பிட்டாலும் போகாதுமா, இதில் போயிடும். அதுதான் உங்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு. எங்களுக்கு பசங்களுக்கு எப்படி நம்ம எதிர்காலம் எப்படி செய்ய போகிறோம், யார் யாரை பிடிக்க போகிறோமோ, சித்தப்பா வேணும், பெரியப்பா வேணும், சொந்த பந்தம்லாம் வேணும், இவங்களுக்கு நல்லது செய்யணுன்னாலும் ரொம்ப அதெல்லாம் நினச்சேன். நான் நிறைய குழம்பி இருக்கேன் சாமி. சரி, இப்போ வந்து யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, ஒரு தைரியம் இருக்கு சாமி. ஆமா, அது எப்படி நீ அப்பவோ 4 பேரை பிடிச்சிருக்கணும், இப்பவோ 2 பேரை பிடிக்கணும். நீ தெரியுமா? தெரியுமா? யாரையும் பிடிக்காத எதுவுமே நடக்காது. யாரையாவது 2 பேரை பிடிக்கணும். ஒரு பொண்ணை 3 புள்ள இல்லை உனக்கு, அப்போ ஒரு பொண்ணை பிடிக்கணும், பணத்தையும் பிடிக்கணும். இது 2ம் பிடிச்சிக்கினீங்கன்னா யார் தெய்வ தர்ஷனம் இல்லாத பண்ணலாம். இது 2யும் பிடிச்சிதான் ஆகணும். நீ சாமி நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, நம்ம பொண்ணு கேட்கறதுக்கு போனா எதையும் எதிர்பார்க்க கூடாது, நல்ல குணமான பொண்ணு தான் வேணும். அது வாழ்க்கைக்கு என்ன வேணும், அந்த நம்பிக்கை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. வாழ்க்கைக்கு என்னமா வேணும்? வாழ போறது போட்டுன்னு வர பொருளா அந்த பொண்ணா? குணம் தான் சாமி வேணும். அப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும், குணமுள்ள பொண்ணா இருக்கணும், 4 பேரையும் அனுசரிக்கிற பொண்ணா இருக்கணும். அது மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. எத்தனை சாரம் போடுற, என்ன கார் வாங்கி தர, என்ன பங்களா வாங்கி தரேன்னு கூடாது. என்ன மாப்பிள்ளை உன் புள்ள அவள் வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கெல்லாம நீங்க தெளிவா எங்களுக்கு அதுக்கெல்லாம எங்களுக்கு தெளிவான ஒரு அதுதான் சொல்றேன், தெளிவான பதில் கிடைக்கும். ஐயா, தான தர்மம் நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, பாவங்களுக்கு அறியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில மனிதன் பாவத்தையே செய்து தலைமையில வச்சு சுமந்துக்கணும் பல வேதனைகள் பட்டு சாகுறான். ஆனா இவனுக்கு பாவம்ன்றது அது அடையாளம் இல்லாததுனால தெரியல. இவனுக்கு எது பாவம் எது புண்ணியம்னு அடையாளம் கிடையாது இல்லையா? அடையாளம் இல்லாதால தெரியல, தெரியாதால இவன் மேற்கொண்டு செய்துக்கினே இருக்கிறான். ஆனால் புண்ணியத்தை செய்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய பலம் குறைஞ்சிடும். எங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாம தான் சாமி. அந்த வழியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன பண்ற, ஒரு கோணி மூட்டை பணம் கட்டிக்கோ, நான் எப்படி புண்ணியம் பண்ணணும், அப்ப வா என்கிட்ட, எனக்கு பாதி தள்ளு கொடுக்குறேன் சாமி, எனக்கு பாதி தள்ளினா நான் கொஞ்சம் புண்ணியம் கொடுக்குறேன், மீதிய உலகத்துக்கு தள்ளு, உலகம் உனக்கு புண்ணியம் கொடுக்கும். பக்தர்கள் கிடைக்கும். என்ன யார் நினைக்கிறானோ அவன் பக்தன் இல்லம்மா. பக்தன்றது யாரு? இப்ப ஒரு கட்சிக்காரங்கிறான், யார இப்ப நான் 100 தலைவர் இருக்கிறாங்க, யாருக்கு தொண்டைன்னு தெரியுமா? எந்த கட்சி கொடி கட்டிங்கிறானோ, எந்த கட்சி வேஷ்டி கட்டிங்கிறானோ, இவன் அவனுடைய தொண்டன், இவன் அவனுடைய தலைவன் தெரியும். அது மாதிரி
நான் சொல்கிறபடி யார் நடந்தானோ, நான் சொல்கிற துணி யார் கட்டிங்கிறானோ அவன் என்னுடைய பக்தன். நான் நாங்கள் பக்தருங்கிறவங்க நாங்கள் என்ன மாதிரி இருந்துக்கணும்? ஏமா நாங்கள் பக்தர், உங்கள் பக்தர் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி? இது நான் சொல்கிற மாதிரிலாம் உங்களால் வாழ முடியாது. இது சும்மா நம்ம பொழுதுபோக்கு ஒன்றா பேசலாம், வாழ்க்கையில் வாழ முடியாது. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு எண்ணம், நம்ம வாழ்நாள் இவ்வளோ நாள் வீணாக போயிடுச்சு, இனிமேலுக்கு எவ்வளோ நாள் வாழ்வோம், நமக்கு ஒன்றும் நிலை இல்லாத வாழ்வு. அந்த வாழற காலம் வரைக்கும் என்னால் முடிஞ்ச நன்மையை நான் இந்த உலகத்துக்கு செய்கிறேன்னு செய்யுங்க, அதுவே நல்ல வாழ்வு. ஸ்ரீ சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த பரம்பொருளை வணங்கி எல்லாருக்கும் என்னோட ஆத்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஆத்மா இது என்னன்னா, எனக்கு இப்போ வந்து ஐயா அன்னதானம் வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா, பண்ண சொல்லி. எனக்கு திருவண்ணாமலையில் வந்து நிறைய அன்னதானம். உங்களுக்கு பௌர்ணமினா சொல்லவே வேண்டாம், எல்லாம் வாங்கி அப்படி அப்படியே வச்சுட்டு கூட போயிடுவாங்க, கஷ்டமாக இருக்கும். காஃபி, டீ, பால் எல்லாம் விநியோகமாகும். இப்போ ஐயாவோட ஸ்பீச்சை என்ன எல்லாமே இந்த மீடியா மக்கள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மீடியாவில் வரல, அன்னதானம் நடக்கிறதெல்லாம் மீடியாவில் வரல. மக்கள் அங்கங்கே ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்பீச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கிரிவல தருவாட்டில் கூட வள்ளலார் மடம் நம்ம பெரிய கோயிலில் எப்பயுமே உண்டு. தெற்கு கோபுரம், மேற்கு கோபுரம், இந்த லைன்கள்லாம் அந்த காமாட்சி அம்மன் கோயில், பெரிய பெரிய கோயிலுங்க சுற்றி இருக்குது, எல்லாத்துலேயுமே அன்னதானம் உண்டு. அதோட ஆர்வலெலாம் வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க சாப்பாடு. வண்டியில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஒரு 12:30 அப்படி கிட்ட 11-12:30க்கெலாம் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பாட்டில்ஸ் தண்ணியும் ஒரு பார்சல் சாப்பாடும் வாங்கிக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் அங்கே என்ன பண்ண போகிறோம், நிறைய இருக்குது. நம்ம அன்னதானவங்க நம்ம அந்த பொருளை அது என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்ம ஆசிரமத்துக்கு செஞ்சோம்னா நமக்கு தேவை ஒன்றும் இல்லையே. நம்ம எல்லாம் வெளியிலேருந்து தானே வாங்கிட்டு வரணும், அந்த எதுவுமே இல்லையே. ஐயாவும் சொல்லியிருக்காரு, நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஐயா என்ன சொன்னார்னா, அன்னதானம் இது தர்மம் வந்து ஆசிரமத்துக்கு பண்ணுங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா ஐயா இருக்கும்போதே ஆச்சு. இப்போ ஐயா ஸ்பீச் பண்ணி முடித்த பிறகு இப்போது 2 வருஷத்தில் இப்போ 2-3 லட்சம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நாளில் அப்படி இருக்குது. அப்போ ஆனது 2 நாளில், இப்போ வந்து 1 நாளில் கூட அது இருக்குது. அதோட கட்டுமானம் போய்கிட்டு இருக்கு. ஒரு கல் சிலை அப்படின்ற இடத்துல போய் நீங்கள் பண்ணுறதை விட அதுக்கு தெரியாது, ஆசிரமத்துக்கு பண்ணிங்கன்னா அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். கட்டுமானம் இந்த டைமில் ஒன்று சொல்லி ஆகணும். நாம் இங்கே உள்ளே வரோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்களுக்கு பார்க்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம். இங்கே சந்தான்னு ஒன்று வாங்குகிறோம், எதுக்கான வெறும் 200 ரூபா. இந்த 200 ரூபாவை தான் நாம் இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கினே இருக்கிறோம், ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துனே இருக்கிறோம். அப்போ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, நம்மளோட கான்ட்ரிபியூஷனாக இது நம்மளோட ஆசிரமம், நம்ம ஐயாவோட ஆசிரமம். நம்ம பங்குக்கு மாதம் அந்த 200 ரூபா நம்ம பங்கு கொடுத்துட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் நம்ம சிறப்பாகவே செய்யலாம். ஏன்னா எல்லாமே ஒருத்தரையோ செய்ய முடியாது, யாரோ ஒருத்தரையோ வற்புறுத்தி கேட்கவும் முடியாது, எல்லா காலமும் சாத்தியம் இல்லை. அப்போ நாளுக்கு நாள் செலவுகளும் அதிகமாக தான் போகுது. நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துட்டு தான் போகிறோம், எதுவும் பின்னாடி நோக்கி போகிறதில்ல, நாம் எப்பவுமே முன்னாடி தான் போக போகிறோம். அப்போ நம்ம தேவைகளும் அதிகம், ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதுனால நம்மளோட பங்கு அந்த 200 ரூபான்றதை நம்ம கேட்கவே வேணாம். ஐயா இந்த 200 ரூபான்னு நம்ம வரும்போதே வாசலை நம்ம அதை கட்டிட்டோம்னா அது அந்த 200 ரூபா தான். ஆனால் இது 200 வருஷம் ஆனாலும் இந்த 200 ரூபாயில் இங்கே எல்லாம் பண்ணமோ அந்த புண்ணியமெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே வரும், உங்கள் பரம்பரைக்கே வரும். அதனால் நம்மளுடைய பங்கு இது பங்கு இல்லை, நம்மளுடைய உரிமை. என்னுடைய ஆசிரமத்துக்கு, என்னோட ஐயா ஆசிரமத்துக்கு நான் இதை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு 200 ரூபா மாதம் மாதம் வரவங்க கட்டிக்கினே வந்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கின்னு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நம்ம எல்லாருமே தாய்மையோடு கேட்டுக்கிறோம். சொல்லுங்கள். அதோட ஐயா எனக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன பிறகு ஞாபகம் வருது, எனக்கே தெரியாது. சந்தா காசுன்றாங்க, நான் நிற்கிறேன். ஆமாம், 2 மாதமாக வாட்ச் பண்ணிட்டு நானாக கேட்டேன், சந்தா காசுனா என்னங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி பாடம் வாங்கினவங்க சொல்லியிருப்பாங்க சார். ஐயா அப்போலாம் எனக்கு உடம்பு முடியல, சரியா கவனிக்க முடியல. அப்புறம் சந்தா காசு வந்து 200 ரூபா மாதம் பாடம் வாங்கினவங்க கொடுக்கணும், நான் அதில் கண்டினியூவாக பண்ணின்னு வரேன். அப்படியே அதே மாதிரி 2 லேடிஸுங்க என்ன கேட்டாங்க, அம்மா சீடருங்க, தெரியல சந்தா காசுனா தெரியல, அது எப்படி அவங்களுக்கு புரிய. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பீச்சில் அது ஒன்றா சொல்லிடலாம் தாராளமாக, 200 ரூபா. அப்புறம் நான் சொன்னேன் அவங்களுக்கு, சந்தா காசுனா இப்படி வாங்கினவங்க அவங்க கரெக்டாக நான் இந்த மாதிரி தாங்க வாங்கினேன், எனக்கே தெரியாதுன்னு பிறகு அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சுது. ஒருத்தர் திருநெல்வேலி, இன்னொருத்தர் நம்ம இங்கே, அவங்க என்ன தெரியல, எந்த ஊருன்னு கேட்கல. ஸோ நானே 2 பேர் சொல்லியிருக்கேன், எனக்கும் தெரியாது, நானும் தெரிஞ்சு கொடுத்துருக்கேன், கொடுக்கலாம். ஏன்னா
இங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஏஞ்சிக்கிறோம், அந்த இலையை எடுக்கிறாங்க, டம்ளர் எடுக்கிறாங்க. அவங்களும் சீடர் தான் ஐயாவுக்கு. நம்ம ஐயா உயிரான சீடர். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவங்கள வந்து உதவி பண்ணுறாங்க. இப்போ அந்த பணமெல்லாம் அது கொஞ்சம் அதுக்கு தினசரி அவங்களோட கூலி வேலை தொழிலை விட்டுட்டு செய்கிறவங்க அந்த ஒரு நாள் வந்து நமக்கு 2 நாளாகவே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் அது போட்டோம். அது ஐயா அந்த மாதிரி தான் அது பண்ணின்னு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. நம்ம செய்கிற வேலை நம்ம அதை அவங்க பண்ணும்போது இது இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகணும். அதனால் நான் வந்து அந்த தர்மம் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம ஆசிரமத்துக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேங்க ஐயா. எனக்கு அம்மா சொன்னாங்க, ஒருத்தர் சமைச்சி தூக்கிட்டு போகணும், அதை நேரத்தோட கொண்டு போய் கொடுத்தா தான் அது அவங்க பிரயோஜனப்படுது, இல்லைன்னா வேஸ்ட்டாக போகுது. எனக்கு ஆள் இல்லை. அதே நிலைமை தான் எனக்கு ஐயா. நான் பாட்டலோட கேஸை தூக்கணும், பாட்டில் கொடுக்கணும், இல்லை தண்ணி குடிக்க சொல்லிட்டார் ஐயா. பார்சல் பண்ணால் கூட எனக்கு அதை வெயிட் தூக்கின்னு போகணும். அதே நேரத்தில் இங்கே மரங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் அந்த குரங்கு பிரச்சனை இதுங்கெல்லாம் இருக்குது. எனக்கு ஆள் வேணும். டக்குன்னு கொடுத்தா ஜனங்க போய்கிட்டாரு. எவ்வளோ ஆனதானாலும் அருணாச்சலேஸ்வரி அந்த கிரிவலை சுற்றி போகும். இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக நிறைவாக இருக்குது ஐயா. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க தாராளமாக கொண்டு வாங்க. இங்கே நம்ம ஐயா நம்ம ஆசிரமத்துக்கு வளர்ப்போம். ஏன்னா உபதேசத்துக்கு உட்காரத்துக்கு இடமே இல்லை. இன்றைக்கி படுதா போட்டு மேலே உட்கார வச்சு நாங்கள்லாம் இன்றைக்கி உபதேசம் கொஞ்சம் இது பண்ணோம். செக் பண்ணுற வேலை இருக்குது, உபதேசம் விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு புரிய வைக்கிற வேலை இருக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாக இருக்குது ஐயா. அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதவங்க இருக்க மாட்டேங்க. ஏன்னா அற்புதமாக நல்லா விரிவாக சமைக்கும் போதே இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல அன்னதானம் நடக்கும்னு சொல்லி அந்த ஏரியா ஆளுங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அது அற்புதமான இடம், அங்கே பண்ணலாம். சிக்கலாக நம்ம வந்து நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம். நமக்கு வேலை இருக்குது, அது நம்ம அது விநியோக மாட்டோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நம்ம சீடர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே யோசிக்கலாம். அடுத்தது ஐயா, எனக்கு இன்னொன்று ஒரு இது, நம்ம இதோட பரப்பு வந்து அதிகம் ஐயா. அது அது கட்டினது தனி, அவரோட சொந்த உழைப்பு சொந்த பணம் எல்லாம் போட்டு திருப்தியாக பண்ணிட்டார். ஆனால் இதை பண்ணதோட அனுபவம் ஐயாவுக்கு தனி. பார்த்து நடந்து யோசித்து செஞ்சுருக்கிறார். அதுக்காக வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஷேடர்களோட. இந்த மாப்புலாம் வந்து கட்டுப்படி ஆகலை, இடம் அதிகமாக இருக்குது. இப்போ நவீன முறையில் வேக்கம் கிளீனர் வந்து மிஷின் வந்துருக்கு. அதில் ஸ்க்ரப்பர் கொடுப்பாங்க. நம்ம இந்த கிரானைட்டுக்கு தனியாக ஸ்க்ரப்பர் இருக்கும், கொஞ்சம் லிக்விட் ஊற்றி தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு இருக்கும். வெளியில் சொரன்னு இருக்கிற இடத்துல அதுக்கு தனியாக போட்டு மண்ணெல்லாம் வாரி எடுத்துரும். அதில் அப்படி பண்ணிக்கலாம். இது மூலமாக ரிலேட்டிவாக டீலரோ இல்லை அது சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்களோ இருந்தீங்கன்னா ஒரு ரூபா தான் ஆகும். 1 ரூபாயோட கொஞ்சம் கூட இருக்குது, இல்லை குறைவாக இருக்கும். நீங்கள் விசாரிங்க. அதோட ஐயா சொல்லியிருக்காரு, யாருக்கு செய்ய முடியுமோ அவங்க மட்டும் செய்யுங்க. வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தப்பு பண்ணிட்டுமேன்னு யோசிக்கிற வேண்டாம். நடக்கிறது நடக்கும், கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது கிரைனைட்டு அற்புதமான வேலை பண்ணியிருக்கு. அழுக்கு நிறைய வருது. ஏன்னா 29 நாள் 30 நாள் வரைக்கும் அடிக்கிற மழை காற்று லேசாக வர மண்ணுங்க தூசி தும்பெல்லாம் ஒரு நாளில் க்ளீன் பண்ண முடியாது. அது இருந்ததுன்னா நமக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா போகலாம், நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்து ஐயா உட்காந்து அங்கே அப்படியே டெம்பரவரியாக பேசினார். இன்றைக்கி அதுக்குன்னே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களா. இதெல்லாம் கொஞ்சம் வேல்யூவான விஷயம். இளைஞர் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக ஐயா நிறைய போட்டி மகிழ்ந்து இளைஞர் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம பார்ப்போம். அது நீங்கள் மீடியாவில் சொல்லுங்கள், எவ்வளோ என்னன்னு சொல்லுங்கள், எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை வாங்கிடலாம். வெளியிலையும் உள்ளேயுமே இடம் அதிகமாக இருக்க மனுஷாளுக்கு பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணால் அழுக்கு அது வலிச்சுட்டு இருக்காது. அதனால் அது ஒன்று ஐயா. அதுதான் என்னோட கோரிக்கை ஐயா. அது வைக்கிறேன். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.